எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு வேறு பிரிச்சிட்டாரு. எதை பேசணும் எதை பேச கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நல்ல வார்த்தை பேசுன்றார். நல்லத பேசுங்கன்றார். அதிகாரம் எபேசியர் 4:29. அப்ப நல்ல வார்த்தைகளை எங்களுடைய வாயிலிருந்து பேச வேண்டும். அப்ப எங்கள் நாவு எப்படி இருக்கணும்? ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீர் கசப்பான தண்ணீர் புறப்படாதுன்னு சொன்னார்ல, அது போல இதுல இருந்து கெட்ட வார்த்தை பகலெல்லாம் பேசிட்டு ராத்திரியான ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்காதான். எப்பயுமே ஒரே வார்த்தை தான். வீடுகளில் இருக்கவங்களை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, பிள்ளைங்களை பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லுங்க, மருமக்கள் மாற பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லுங்க, நம்முடைய இனச்சன பந்துக்களை பார்த்து நல்ல வார்த்தையை பேசுங்க, நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நல்ல வார்த்தையை பேசுங்க. நேரில் கூட பேசிடுங்க, பரவாயில்ல, ஆனா பின்னாடி பேசாதீங்க. நேரில் கூட பேசுங்க, ஆனா பின்னாடி பேசுனா அது ஒரு பாவமாய் மாறிவிடும், புறங்கூறுதல் ஆகிவிடும். அதுக்கு பேர் என்னது? புறங்கூறுதல். அடுத்தது ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 31 பாருங்க. சகல விதமான கசப்பும், சகல விதமான கசப்பு. கசப்பு என்றால் என்ன? அவங்க எனக்கு இந்த துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு உள்ளேயே ஒரு கசப்பு வச்சிருப்போம் பாருங்க. அவங்க எனக்கு விரோதமா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு கசப்பு. கசப்புனா அதுதான், என் தம்பி இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டார், என் தங்கச்சி இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமா இப்படி பேசிட்டாங்க. அதுதான் சகல விதமான கசப்பு. அடுத்தது சொல்றாரு கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்றவர்களை தூஷிக்கிறது. நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் தூஷணம். கோபப்படுறது, மூர்க்கமா இருக்கு, எப்பயுமே எரிச்சலாவே இருப்பாங்க, எதை கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. இவைகள் எல்லாம் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதெல்லாம் துர்குணம் என்றாரு பவுல், எழுதுறாரு எபேசு சபைக்கு எழுதுறாரு. இவைகள் எல்லாம் துர்குணங்கள். என்ன குணம்? துர்குணம். துர்குணம். நல்ல குணத்துக்கு ஆப்போசிட் என்னதுன்னு துர்குணம். அப்ப நல்ல வார்த்தைக்கு ஆப்போசிட் என்னது? கெட்ட வார்த்தை. இப்ப இங்க ஒரு துர்குணம் இருக்கிறது. கெட்ட வார்த்தை பேசினா பிசாசு இருப்பான், மற்றவர்களை நல்ல வார்த்தை பேசினா ஆண்டவர் இருப்பார். அதே மாதிரி கோபம், எரிச்சல், மூர்க்கம், இவைகள் எல்லாம் பிசாசானவனால் வருகிறது. தூஷணம், வம்பு வார்த்தைகள், இவைகள் எல்லாம் சகலமும் உங்களை விட்டு என்ன பண்ண கடவுது? சகலமும் உங்களை விட்டு என்ன பண்ண கடவுது? நீங்க கடவுது. இருக்குதா? நீங்க கடவுது. சகலமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எல்லாம் உங்களை விட்டு போயிடணும்ன்ற. சகலமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆண்டவரே, இந்த வேலையில என்னை விட்டு நீங்கட்டும். கேளுங்களேன் அப்படியே. இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட கசப்பு இருக்குதா? என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற கசப்பு இருக்குதா? அது இருந்தா கூட இந்த வேலையில எடுத்துடலாமா? ஆண்டவரே, என்னால மன்னிக்க முடியலப்பா, நான் நீங்க எனக்கு அந்த கிருபைகளை கொடுங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் எடுத்துக்கோங்க, படிங்க. 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால்
உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பார்த்தீங்களா? மனுஷருடைய தப்பிதங்களை நம்ம மன்னித்தாதான் நம்ம பரமபிதா நம்ம தப்ப மன்னிப்பாராம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய தப்பு இருக்குல்ல, நம்ம ஒன்றும் குறைவா இல்லை, நம்மகிட்ட ஒரு குறை இல்லாம யாருமே இல்லைல்ல. பிரசங்கம் பண்றவங்களானாலும் சரி, கேட்கறவங்களானாலும் சரி, எல்லாத்தையும் குறை இருக்குல்ல, குறை இல்லாத மனிதன் இல்லைல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய தப்பிதங்களை நீ மன்னி, அப்போ உன் பரமபிதா உன் தப்ப மன்னிப்பாரு. நீ மன்னி காட்டி உன் தப்பு மன்னிக்கவே படாது. அப்போ உனக்கு விரோதமா யாராவது கசப்பா பேசியிருந்தாங்க, உனக்கு விரோதமா நீங்க செய்யாத தப்ப சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு விரோதமா பேசியிருந்தாங்கன்னா அவங்க மேல ஒரு மனத்தாங்கல் இருக்குது பாருங்க, கசப்பு. அது பேர் தான் வேதம் கசப்பு என்று சொல்லுகிறது. அவைகள் எல்லாம் சகல துர்குணங்கள் உங்களை விட்டு நீங்க கடவுது. மியூட் போட்டுருங்கம்மா. லீலா சிஸ்டர் மியூட் போட்டுருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல துர்குணங்களும் உங்களை விட்டு நீங்க கடவுது. 32வது வசனம் பாருங்க, எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இருக்கா? மன்னியுங்கள். நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். மனசு, அதாவது உங்க மனசுல இருக்கிறத வெளியே தூக்கி போட்டுருங்க. அவங்க எப்பனா வந்து உங்ககிட்ட பேசினா பேசுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க, அவ்வளவுதான். உங்க இருதயத்துல அந்த கசப்பு இருக்க வேண்டாம். ஏன் ஆண்டவர் அவங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? நம்மகிட்ட தான் பேசுவாரா? ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லாமே பேச மாட்டாரு. யாரு ஜப கூடுகைக்குள்ள வந்து இந்த வசனத்தை கேட்கிறோமோ அப்படின்னா அவங்க ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவங்க ஒருவேளை ஆலயத்துக்கு போய் அவங்களோட ஆண்டவர் பேசி அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா, இன்னொரு வார்த்தை இருக்கு, எல்லாரோடையும் ஆண்டவர் பேசுவாரு, ஆனா எல்லாரும் கீழ்ப்படிய மாட்டாங்கல்ல. கீழ்ப்படிந்தால் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவரே, இந்த வேளையில் அந்த கசப்பான வேர் முதலாய் எந்த இடத்துல ஒட்டி இருந்தால் இப்பொழுது வேரோடு பிடுங்கி போட்டுருக்கப்பா. அது உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. உண்மையா சொல்றேன், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைக்கு அது தடை. அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள தான் சிரிச்சிப்பார். அதனால நம்மளை வெறுத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கள காட்டிலும் ஆண்டவர் நம்மள நேசிக்கிறார், அதுதான் அர்த்தம். யார் சரி பண்ணப்படுகிறார்களோ அவர்களை ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். நான் சரியாகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். அப்ப எனக்கு ஆண்டவர் அந்த கட்டை அறுத்து என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில இருந்து நீக்கி போடுவார். அதுதான் விஷயம். புரியுதா? கர்த்தர் நம்மை ஏன் உருவாக்குகிறார், ஏன் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிறாரு. அடுத்தது ஒண்ணு பார்ப்போமா? இவைகள் எல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா என்ன இருக்குமா தெரியுமா? வசனம் அதே எபேசியர் 4:27 பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இருக்கா? எபேசியர் 4:27 பைபிள் வச்சுக்கோங்க பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இப்ப இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு, என்னால மன்னிக்க முடியல, எனக்குள்ள மூர்க்கம், கோபம், தூஷணம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு வந்து உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கிறேன். ஒரு தம்பி ஊழியம் செய்யறாரு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் தான்.
நல்லா ஜெபம் பண்ணுவாரு.